அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூலை 16ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி. நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைசர்கிட்ட நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவுங்க. நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி பாருங்கள், டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். டெய்லி உங்களுக்கு இன்னும் ஷேர் மார்க்கெட் நடக்குங்கிறது அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். முக்கியமாக இப்போ ரிசல்ட் டைமு. ஸோ இதில் முக்கியமான ஸ்டாக்கோட ரிசல்ட் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். 9,718 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1,942 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் காலாண்டில். இது இயரில் 18% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட் தான். அதே குவார்டர் பார்த்தீங்கன்னா 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பட் இயரில் ஒரு 18% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது இயரை மட்டும் பார்க்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் லிமிடெட் 2,219 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 293 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 33% வந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டரில் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும்தான் குவார்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான், பட் இயர் சூப்பரான ரிசல்ட்டு ஏஞ்சல் ஒன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆதித்யா பிர்லா மணி லிமிடெட் 165 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 74% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 9 கோடி, இப்பவும் 16 கோடி. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயரில். பட் குவார்ட்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கிட்ட இப்பவும் அதே மாதிரி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் இயர் சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்து ஜூபிலியன் இன்கிரிவா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 587, 48 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட்டு இந்த காலாண்டில். என்னதான் கம்பெனி 48 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம இயர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஏன்னா போன வருஷம் 57 கோடி, இப்போ அதை விட 10 கோடி கம்மியாக பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. போன குவார்ட்டரில் வெறும் 29 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ 48 கோடி. ஸோ குவார்ட்டரில் 67% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அடுத்து டிபி கார்ப் லிமிடெட் 367 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 118 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 50% வந்திருக்கு. போன வருஷம் 78 கோடி பண்ணாங்க, இப்போ 118 கோடி. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லைங்க, கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஒரு 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, சேல்ஸு, இபிட்டா எல்லாமே. அதேமாதிரி கம்பெனி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 7 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 367. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. அதேமாதிரி ரீசெண்டாக தான் போன மாதம் ஒரு 8 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது திரும்ப ஒரு 7 ரூபா. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் உள்ள ஒரு கம்பெனியாக இருக்காங்க. 3-4% வரைக்கும் டிவிடெண்ட்லேயே கொடுக்குறாங்க. இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2024. செக்டர் பிரிண்ட் மீடியாவில் இருக்காங்க. வருஷத்தில் 3-4 டிவிடெண்ட் தராங்க நம்ம டிபி கார்ப் லிமிடெட். போனடா இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,769, 15 பைசா டிவிடெண்டாக தராங்க. என்னங்க இவ்வளோ பெரிய ஸ்டாக்கு 15 பைசாவான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 15 பைசா தான். ஸோ இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை, எக்ஸ்டேட்டும் அதே தான். செக்டர் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க போனடா இன்ஜினியரிங். அதேமாதிரி இவங்க ஸ்பிட்டும் அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 5 ஷேராக ஸ்பிட் ஆகுது. அதற்கான ரெக்கார்டு கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். அதுமாரி ஸ்பிட்டு ரெக்கார்டு அன்றைக்கி எக்ஸ்டேட் அன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக 5 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக இருக்கும். டிவிடெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, பட் டிவிடெண்ட் வெறும் 15 பைசா தான். அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணாலும். செக்டர் பார்த்தீங்கன்னா இதே டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க போனடா இன்ஜினியரிங் லிமிடெட். கிறிசல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4,432, 150 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கரண்ட் ப்ரைஸ்ன்ட்டு 150 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன வருஷம் குவார்ட்டர்ஸும் இதே மாதிரி தான் பண்ணாங்க ப்ராஃபிட்டு. அதோட 1 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இபிட்டா, சேல்ஸு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே 8-9% உயர்ந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இயரில் ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதுமாதிரி கம்பெனி 8 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸுக்கு வெறும் 4% குறைவாக வருது. இதற்கான ரெக்கார்டு 31 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. எக்ஸிடேட்டும் சேமாக தான் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க. முக்கியமாக ரேட்டிங் கொடுக்குறாங்க நிறைய கம்பெனிக்கு. அதேமாதிரி இவங்க வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. கிறிசல் லிமிடெட். நவா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 847, 4 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1/2%. இதற்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
1 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஹவுஸ் லிமிடெட் 661 ரூபா கரண்ட் பேஸு, 6 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட்டு இந்த ஜூன் காலண்டரில். இது ஈரோனியில் 15% வந்திருக்கு, குவார்டர் கோட்டில் 9% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஹவுஸ். அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருந்தாங்க, 5 ரூபா ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 3/4% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட் 2024. செக்டர் பார்த்திங்கன்னா டூர்ஸ் ட்ராவல் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்காங்க. இவங்களும் 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை 1லேருந்து 2 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. முரார்கா ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 155, 1 கோடியே 64 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இதுதான் கம்பெனி 1 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் இது இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 66% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே ஜூன் குவார்ட்டரில் 4 கோடியே 81 லட்சம் ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 3 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் 66% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் நல்ல ரிசல்ட் தான், ஏன்னா போன குவார்ட்டரில் 53 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடியே 64 லட்சம். ஸோ அப்படியே 2 மடங்காக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க குவார்ட்டரில். மறுபடியும் இயர் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமாக இவங்க ஒரு டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்காங்க. 6 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3.25% கிட்டத்தட்ட 4% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 செப்டம்பர், எக்ஸிட் வந்து 13 செப்டம்பர். செக்டர்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இவங்க வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 3 நாள்னு தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 144, 2 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு பெனி ஸ்டாக் தான். ஸோ 2 கோடிங்கிறது இவங்களுக்கு பெரிய விஷயம் தான். ராஜ்காம்ப் இன்ஃபோ சர்வீஸ் லிமிடெட் இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து K&R ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் 497 ரூபா கரண்ட் பேஸு, 450 மில்லியன் இந்தியன் ரூபாய் மதிப்புக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதற்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த KCP லிமிடெட். அடுத்து சசிஜித் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 7 ரூபா கரண்ட் பேஸு, ஒரு பெனி ஸ்டாக்னு நினைக்கிறேன். 210லேருந்து 230 மில்லியனுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல பேரை. ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் பாலியஸ்டர் யான் இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணல. சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 4161, 33 கோடியே 47 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மகாராஷ்டிரா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸ். SGA லாஜிஸ்டிக் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 486, இவங்களுக்கு 52 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது TND பிளேயர்னு போட்டிருக்காங்க. கம்பெனி பேரா இல்லை செக்டரான்னு தெரில. ரூல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 562, 2 கோடியே 49 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு ஆர்டர் இல்லைங்க, ஒரு 3 கம்பெனி சேர்ந்து கொடுத்த ஆர்டர். ஸோ டோட்டல் மதிப்பு தான் 2 கோடியே 49 லட்சம். ரூல்கா எலக்ட்ரானிக்ஸ்க்கு கிடச்சிருக்கு, எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்து ரைட்ஸ் லிமிடெட் 743 ரூபா கரண்ட் பேஸு, இவங்களுக்கு 50 கோடியே 18 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பப்ளிக் ஒர்க்ஸ் ரோடு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் அசாம். அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டர் கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் எடுத்துருவாங்க, சில நேரங்களில் அதை எடுக்காமல் மறுக்கவும் செய்யலாம். அது கம்பெனியோட டேரக்டரை பொறுத்து இருக்குது. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும், கேரண்டிலாம் இல்லை. நம்ம அதில் பார்க்கக்கூடிய ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா SRF லிமிடெட் 2393 கரண்ட் பேஸு, 23 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு அறிவிக்க போகிற டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா 60 ரேஞ்சில் டிவிடெண்ட் வழக்கமாக கொடுக்குறாங்க. ஸோ அதே ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. ஒமேக்ஸ் ஆட்டோஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 147, 29 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் ஆல்ரெடி மேலே 1 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபா இல்லை 2 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் ஒமேக்ஸ் ஆட்டோ லிமிடெட்லேருந்து. சில நேரம் கொடுக்காம கூட போகலாம், அது டேரக்டர் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு யூகம் தான், யூகனும் இல்லை, கம்பெனி சொல்கிறது தான். பட் சில நேரம் போர்ட் ஆஃப் டைரக்டர் அதை மறுத்துருவாங்க. ஸோ எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. அடுத்து நம்ம நாளைக்கு சில ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் LTI மைண்ட்ரி லிமிடெட் அவங்க நாளைக்கு ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ், அதே மாதிரி ஹாத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம் லிமிடெட். இதுபோல் நிறைய ஸ்டாக் இருக்குது, இன்னமும் நிறைய ஷேர் கம்பெனி. பட் இது வந்து கொஞ்சம் முக்கியமான கம்பெனி அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை நாளை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.